compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கைலாசாவின் கந்தசஷ்டி மகோத்சவம். பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். 6 நாட்கள் தினந்தோறும் நடைபெறும் தொடர் நேரலை சத்சங்கத்தில் இணையுங்கள். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வந்தால் யார் ஜெயிப்பாங்க? இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே கூட்டணி வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. இந்த கூட்டணிக்கு ஒரு சுமார் 40% கண்டிப்பாக ஓட் ஷேர் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 47% வாங்கியிருந்தாங்க திமுக. இன்னைக்கு வந்து அது வந்து 40 குறைஞ்சிருக்கு. எங்களுடைய அசஸ்மெண்ட்டில் ஒரு 7% அவங்கள விட்டு ஆல்ரெடி போயாச்சு. அவங்க மத்தியில் வந்து ஒரு ஐ திங்க் விஜய் மாதிரி ஆட்கள் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ரைட். அண்ட் அங்கே வந்து அதில் ஆன்டி கமென்சி காரணமாக ஒரு சிலர் 2-3% எடப்பாடிக்கு பக்கம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு அதிமுக, பாஜக, விஜய் 3 ஒன்றா சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக 200 சீட் ஸ்வீப்பே பண்ணும். ஆனால் சரி, அதிமுக விஜய் கூட்டணி வெல்லட்டும் அப்படின்னு பிஜேபி நினைக்க மாட்டாங்களா? அப்போ வந்து திரும்ப வந்து பிஜேபி வந்து 0க்கு போகிற மாதிரி தானே. இப்போ கஷ்டப்பட்டு கட்சியை வந்து 3% 11% கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பழையபடி நீங்கள் அதே 2-3%க்கு போகிற மாதிரி தானே. அந்த அளவு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் என்ன இருக்குது அவங்களுக்கு? திமுகவோட கோர் ஓட் பேங்க்ஸை வந்து விஜய் உடைக்கிறாரு. எப்படி உடைக்கிறாரு? எப்படி சொல்லுங்க. இல்லாட்டா வந்து திமுக வந்து விஜய் வந்து எதிரியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுக வந்து கமல்ஹாசனை வந்து எதிரியாக பார்த்தாங்களா 2021? இல்லை. அதே மாதிரி தான் விஜய் வந்து இன்றைக்கி அவங்க எதிரியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எதிரியாக பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய ஓட் பேங்கை வந்து விஜய் உடைக்கிறார். ஆனால் திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா அவங்களுக்கு வந்து 47-45% ஓட் பேங்க்ஸில் அந்த ஒரு 15% அவங்களுக்கு கோர் ஓட்டர், ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ். அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸை தான் விஜய் வந்து இழுக்கிறார். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. இன்று தேர்தல் வந்தால் யார் வெல்வார்கள்? கூட்டணிகள் மாறுமா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு சுபாஷ் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு சுபாஷ். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வந்தால் யார் ஜெயிப்பாங்க? இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. ஏன்னா ஏடிஎம்கே கூட்டணி வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. இப்போ ஏடிஎம்கே கூட்டணியில் பாமக இருக்காங்களா, தேமுதிக இருக்காங்களா, இந்த ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. டிஎம்கே சார்பாக இருக்கிற கூட்டணி இன்டாக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த கூட்டணிக்கு ஒரு சுமார் 40% கண்டிப்பாக ஓட் ஷேர் வரும். ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி கூட்டணிக்கு சுமார் 35-36% ஓட் ஷேர் வரும். அந்த ஒரு 3-4% வந்து லீடு வந்து டிஎம்கேக்கு இன்றைக்கி இருக்குது. இந்த தேர்தலுக்கு இது சஸ்டெயின் ஆகும் நினைக்கிறீங்களா? திமுகவுடைய இந்த நீங்கள் சொல்கிற அந்த எட்ஜ், இந்த எட்ஜு வந்து சஸ்டெயின் ஆகுறதுக்கு இது ஆக்சுவலாக குறையத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதோட அதிகமாக எட்ஜ் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 47% வாங்கியிருந்தாங்க திமுக. இன்றைக்கி வந்து அது வந்து 40 குறைஞ்சிருக்கு. எங்களுடைய அசஸ்மெண்ட்டில் ஒரு 7% அவங்கள விட்டு ஆல்ரெடி போயாச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து மொமெண்டம் வந்து அவங்க பக்கம் இல்லை. ஆனால் அதே இதை ஏடிஎம்கேயால் இன்னும் கேபிட்டலைஸ் பண்ண முடியல. அவங்க கூட்டணியை வந்து இன்னும் வலிமையாக்கணும், இன்னும் இறுதியாக்கணும். அவங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் கூட்டணியை வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எப்பவுமே லாஸ்ட் மினிட் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களால வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஏன் நீங்கள் சொன்ன மாதிரி மக்களவை தேர்தலில் அதிக அளவுக்கான ஓட்டு விகிதம் இருந்த திமுக கூட்டணியில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி அது குறைஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு ரீசன் வந்து ஆன்டி இன்கம்பன்சி, பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கலன்னு நிறைய பேர் போயிட்டாங்க. திமுகவுக்கு வந்து 47% வந்து லோக்சபா எலெக்ஷனில் வாங்கினாங்கன்னா அது ஒரு 30% தான் அவங்களுடைய கோர் ஓட்டர்ஸ். மிச்சம் 17% வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் தான். அவங்க ஒரு கட்சி சார்பற்ற ஓட்டர்ஸ். ரைட். அந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ, யார் ஜெயிக்கணுமோ அவங்களுக்கு போடுவாங்க. அவங்க நியூட்ரல் கட்சி சார்பற்ற ஓட்டர்ஸ் தான். அவங்க மத்தியில் வந்து ஒரு ஐ திங்க் விஜய் மாதிரி ஆட்கள் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ரைட். அண்ட் அங்கே வந்து அதில் ஆன்டி கமென்சி காரணமாக ஒரு சிலர் 2-3% எடப்பாடிக்கு பக்கம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து அவங்க வந்து 47 வாங்க போவதில்லை. லோக்சபா எலெக்ஷனில் வாங்கின மாதிரி அது நிச்சயமாக குறையும். ஒரு 40-41% மேலே இன்றைக்கி திமுக கூட்டணி வந்து வெல்வது கடினம். இப்போ அதிமுக கூட்டணி ஒழுங்காக கூட்டணி போட்டு 44-45 வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதிமுக கூட்டணி வேறு அணிகள் வேறு கட்சிகள் சேர வாய்ப்பு இருக்கா? அதிமுக கூட்டணியில் வந்து அவங்க டிடிவி தினகரன், ஓபிஎஸ் வந்து இன்னும் சேர்த்துக்கல. அது வாய்ப்பு இல்லை மாதிரி தெரியுது. வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து எந்த கூட்டணியில் போகிறாங்க? அந்த கட்சி இப்போ 2ஆக இருக்குது. ஸோ எந்த ஃபேக்ஷன் யார் கூட போகிறாங்க அதுலேயும் எந்த தெளிவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து 3வது விஷயம் பார்த்திங்கன்னா விஜய்
விஜய் வந்து இப்போ அதிமுக கூட கூட்டணி போடுவாரா, அதுலேயே ஒரு கேள்விக்குறி இருக்குது. போடுவாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் இந்த எலெக்ஷன் எலெக்ஷனாக இருக்கிறதுனால தான் தனியாக தான் போவாங்கன்னு நிறைய சொல்கிறாங்க. பட் இன்னும் ஒரு மாதமாக அவரும் வந்து எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் விடலை. கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு ரொம்ப அமைதியாக தான் இருக்கார். அவர் அரசியல் இருக்காரா இல்லையானே தெரியல. ஸோ அதனால் அவரும் வெளியில் வந்து அவரோட நிலைப்பாட்டை வந்து கிளியராக சொன்னால் தான் நமக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி வரும். அது வரைக்கும் டிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. அந்த எட்ஜை வந்து யாராலையும் மறக்க முடியாது. ஆனால் வெளியே வந்து சொல்லாட்டி கூட பின்னணியில் பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, விஜயோட பேச்சு நடத்துறாரு. விஜய் சார்பாக கிட்டத்தட்ட 100 சீட்டு கேட்குறாங்க, மைனஸ் பாஜக, இப்படி எல்லாம் தகவல் கசிஞ்சிட்டு இருக்கு. சாத்தியமா? சரி, மைனஸ் பாஜக எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் இல்லை. அவர் வந்து கொள்கை எதிரி கூட காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். மைனஸ் பாஜக வந்து ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி இவ்வளோ தூரம் கூட்டணி போட்ட பிறகு இப்போது விஜயும் பிஜேபியும் என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரே சம அளவில் தான் ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி தெரியுது. 2 பேருமே ஒரு 10% 12%, அந்த 11-12% ஓட் ஷேர் வச்சுக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பாஜக கழட்டி விட்டுட்டு விஜய் உள்ளே கொண்டு வரனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏடிஎம்கேக்கு அதே 11% தான் போகுது. போன 11% திரும்ப வரப்போகுது. ரைட், நீங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்வீப் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து ஏடிஎம்கே வந்து முயற்சி பண்ணணும். ஓகே, இப்போ விஜயும் கூட்டணியில் வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதாவையும் கூட்டணியில் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்மில் அவங்க கூட்டணி சீட் ஷேரிங்கில் வந்து ஏதாவது ஒன்று கொண்டு வந்து அதுக்கு பிறகு தான் வந்து நீங்கள் வந்து பண்ணினானா அவங்களால ஜெயிக்க முடியும். நிச்சயமாக ஸ்வீப்பே பண்ணலாம். இன்னைக்கு அதிமுக பாஜக விஜய் 3 ஒன்றா சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக 200 சீட் ஸ்வீப்பே பண்ணலாம். அதிமுக விஜய் மட்டும் இருந்தால் 100 சீட் கொடுப்பாங்களா அதிமுக விஜய்க்கு? இல்லை, வாய்ப்பு இல்லை. அதாவது எல்லா அசஸ்மெண்ட்டும் அது ஒரு 10-11-12% தான் அவர் வாங்குற மாதிரி இருக்காங்க. இல்லை, திமுக மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச 2011 வந்து விஜயகாந்துக்கு எவ்வளோ சீட்ஸ் கொடுத்தாங்களோ அந்த 42-45 சீட் அந்த அளவு தான் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் திமுக அடுத்த கருத்து கணிப்பாக சொல்லப்படுறதுலேயே கிட்டத்தட்ட விஜய் 23% இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க 10-12 தான் சாத்தியம் சொல்லுங்க. அப்போ விஜய்க்கு 100 சீட் வேணும்னா அவர் இந்த எலெக்ஷன் தனியாக போய் 20% ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்த எலெக்ஷன் தான் வாங்கிக்கணும். இந்த எலெக்ஷனில் அவருக்கு வந்து 100 சீட் யாரும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக பாஜக கழட்டி விடுமா விடாதா விஜய்க்காக? விஜய்க்காக எனக்கு தெரிஞ்சு இப்போ கழட்டி விட மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை. அதிமுக கழட்டி விடாதா இல்லை பிஜேபி போகிறதுக்கு தயாராக இருக்காதா? சரி, பிஜேபி வந்து அதிமுக கூட கூட்டணி போகிறதுக்காக ரொம்ப பெரிய காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. அண்ணாமலையை வந்து கட்சி பிரசிடென்ட்லேருந்து நீக்கியிருக்காங்க. ரைட், அவங்களுடைய வளர்ச்சியை தற்காலிகமாக நிறுத்தி கொண்டு இப்போ வந்து அவ்வளோ தூரம் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கே கூட்டணியை உடைய விடுவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. எடப்பாடி இது மாதிரி முடிவு எடுத்தால் என்ன ஆகும்? அப்போ அதிமுக கூட 2ஆக உடையலாம். அதிமுகவில் வந்து ஒரு பக்கம் பிஜேபி கூட கூட்டணி போடணுன்னு ஒரு ஃபேக்ஷன் தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பிஜேபி பக்கம் கூட வரலாம். அதிமுக உடையுங்கிறீங்களா? விஜய் கூட தனியாக கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா? பிஜேபி இல்லாமல் அமைச்சாங்கன்னா உடைய வாய்ப்பு இருக்குது. விஜய் கூட கூட்டணி அமைத்து பாஜக இல்லாமல் இருந்தால் அதிமுக உடைச்சிருவாங்க, வாய்ப்பு இருக்குது. ஆனால் சரி, அதிமுக விஜய் கூட்டணி வெல்லட்டும் அப்படின்னு பிஜேபி நினைக்க மாட்டாங்களா? அப்போ வந்து திரும்ப வந்து பிஜேபி வந்து 0க்கு போகிற மாதிரி தானே. ரைட், இப்போ கஷ்டப்பட்டு கட்சியை வந்து 3%லேருந்து 11% கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பழையபடி நீங்கள் அதே 2-3%க்கு போகிற மாதிரி தானே. அந்த அளவு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் என்ன இருக்குது அவங்களுக்கு? ஆனால் ஏதோ ஒரு திராவிட கட்சி தோற்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? ஏதோ ஒரு திராவிட கட்சி தோற்பதற்கு இல்லை, அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை. அதுக்கு வந்து விஜய் தனியாகவே நிற்க வச்சுட்டு ஏடிஎம்கே பிஜேபியும் கூட்டணி போட்டு அப்படி கூட அவங்களால ஜெயிக்க முடியுமே. நீங்கள் நிற்க வச்சுட்டுங்கிறீங்க, அது ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, விஜய் வந்து தனியாக நிற்கலாம். ஓகே, விஜய் வந்து கொள்கை எதிரி கூட சேர மாட்டேன்னு சொல்லி தனியாக நிற்கலாம். அப்படி இருக்கும்போது கூட அது கூட என்டிஏக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். அப்போ விஜய் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக வந்து விஜய் வந்து தனக்கு ஒரு எதிரியாக தான் பார்க்குறாங்க. அந்த எதிரியாக பார்க்குறதுக்கு என்ன காரணம்? திமுகவோட கோர் ஓட் பேங்க்ஸை வந்து விஜய் உடைக்கிறாரு. எப்படி உடைக்கிறாரு? எப்படி சொல்லு? இல்லாட்டா வந்து திமுக வந்து விஜய் வந்து எதிரியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுக வந்து கமல்ஹாசனை வந்து எதிரியாக பார்த்தாங்களா 2021? இல்லை. அதே மாதிரி தான் விஜய் வந்து இன்றைக்கி அவங்க எதிரியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எதிரியாக பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய ஓட் பேங்கை வந்து விஜய் உடைக்கிறார். அதாவது இவங்களுக்கு வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ், திமுகவுக்கு வந்த கட்சி சார்பற்ற நியூட்ரல் ஓட்டர்ஸ்.
கிட்டத்தட்ட 15-17%. திமுக கூட்டணிக்கு போன வாட்டி ஓட்டு போட்டவங்க. நியூட்ரல் ஓட்டர்ஸ்ங்கிறது நீங்க எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்கள சொல்றீங்க? எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவங்க தான். எல்லா சமூகத்தையும் சேர்ந்த ஒரு நியூட்ரல் ஓட்டர்ஸ். அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸை வந்து விஜய் வந்து தம் பக்கம் இழுக்கிறாரு. அந்த பேனிக் வந்து உங்களுக்கு திமுகவில் தெரியுது, திமுகவோட ரியாக்ஷனில் தெரியுது. ஒரு பெரிய நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவர் போகிற இடமெல்லாம் நல்ல கூட்டம் கூடுது. அப்படிங்கிற வகையில் அவரை எளிதாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு திமுக நினைக்குது, திமுகவுடைய ஆதரவாளர் நினைக்கிறாங்க, அவங்களுடைய சோஷியல் மீடியா ஆர்கனைசேஷன் நினைக்கிறாங்க. ஆக பார்க்கும்போது நீங்கள் விஜயை பார்த்து திமுக கலக்கம் அடையுது எப்படி சொல்கிறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்களே அவங்க வந்து சீரியஸாக எடுத்துக்கிறாங்க சொல்லி. அந்த சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய காரணம் என்ன? தங்களுக்கு அதனால ஒரு டேமேஜ் ஏற்படுறதுனால தான் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. இல்லாட்டி அவங்க அதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அவங்க ஈஸியாக எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கலாம் இல்லையா? நான் அப்படி தான் சொல்லுவேன். சரி, நாளைக்கு வந்து விஜய் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி போட சாத்தியக்கூறுகள் இருக்குல்ல. காங்கிரஸை வந்து திமுகலேருந்து எடுத்துட்டு போய் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா? அது வந்து காங்கிரஸ் நினைச்சா முடியும். நினைக்குமா காங்கிரஸ்? அதாவது காங்கிரஸ் வந்து திரும்ப 1967 விட்டதை அந்த இன்னைக்கு அவங்க வெறும் 4% பார்ட்டி தான் தமிழ்நாடு. அந்த 4% பார்ட்டியை திரும்ப ஒரு 8-9% க்ரோ பண்ணோன்னா அவங்க விஜய் கூட கூட்டணி போடுவாங்களா? அது அவங்க கிட்ட தான் இருக்கு. அவங்களுக்கு 10 MP வேணுமா, இல்லாட்டி வந்து தமிழ்நாட்டில் திரும்ப க்ரோ பண்ண ட்ரை பண்ணணுமா? வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். நிச்சயமாக வெளியில் வந்து அவங்க ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் சீட்டு கிடைக்கணும். சீட்டு கிடைக்காது. சரியா, சீட்டு கிடைக்காது. ஆனால் ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த இதுதான் அவங்க. ஆனால் 10 MPயும் போயிடும். அப்புறம் இங்கேருந்து சாலிடாக 10 MP கிடைக்குது காங்கிரஸுக்கு. அந்த 10 MPயும் போயிடும் அடுத்த எலெக்ஷனில். ஸோ அவங்க அந்த காம்ப்ரமைஸுக்கு அவங்க தயாராவாங்களா? அது வந்து அவங்க இப்போது வந்து 2021 தயாராக இருக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு 100 MP ஆகிட்டாங்க. 26 சொல்கிறீங்க? இல்லை, அதாவது 2021 நீங்கள் இதே கேள்வி கேட்டுருந்தீங்கன்னா விஜய் வந்துட்டாங்கன்னா அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்றைக்கி 43-44 MP தான் இருந்தாங்க. அப்போ 10 MP குரூஷியல். ஆனால் இப்போ அவங்க 100 MPயாக கொஞ்சம் க்ரோ ஆகியிருக்காங்க. ஓகே, இந்த எலெக்ஷனில் 24 லோக்சபா எலெக்ஷனில். அதனால கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க 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 ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தால் தான் அவங்க ரிவார்டு கிடைக்கும். அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கிறாங்களா இல்லையா தெரியாது. இந்த விஜயோட போகிறதுங்கிற ரிஸ்க்கா காங்கிரஸ்? விஜயோட காங்கிரஸ் சேர்ந்தால் நிச்சயமாக ஒரு 15-16% அந்த கூட்டணி வந்து ஓட்டு வாங்கும். சீட்டு வாங்குமா? அந்த 15-16% வரும்போது உங்களுக்கு அது வந்து ஒற்றை இலக்க சீட்ஸாக வரலாம். 7-10 சீட்டுக்குள்ளே வரலாம். அப்போ நீங்கள் விஜய் காங்கிரஸோட போகிற, அப்படி இல்லாட்டி விஜயோட டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சேர வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்குது, நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி போனாங்கன்னா அது உங்களுக்கு ஏடிஎம்கே பாதிக்கும். அது எப்படி சொல்லுங்கள்? விஜய் தனியாக சென்றால் அதிமுக அணி வெல்லும் இப்படின்னு சொல்கிறீங்க? ஏன்னா விஜய் 15% வாங்குறாரு வச்சுக்காங்களேன். அதில் 10-12% அந்த 15% அவர் பிரிக்கிற ஓட்டு வந்து 2024-லையும் 2021-லையும் டிஎம்கேக்கு போன ஓட்ஸ் தான். ஸோ அதனால் டிஎம்கேக்கு தான் அதிக டேமேஜ். இப்போ ஓபிஎஸ்சியும் டிடிவியும் இவர் கூட சேர்த்துக்கிட்டாருன்னா அதனால ஏடிஎம்கேக்கு டேமேஜ் இருக்கும்ல. அப்போனா ஓபிஎஸ்சி டிடிவி விஜய் சேர்த்துக்கிட்டு அதான் 3% டேமேஜ் இருக்கும். ஓபிஎஸ்சியும் டிடிவி தினகரனையும் விஜய் தங்க கூட சேர்த்துக்கிட்டாங்கன்னா ஏடிஎம்கேக்கு ஒரு 2-3% நிச்சயமாக டேமேஜ் இருக்கும். திமுகவுக்கு ஏன்னா அந்த டேமேஜ் நம்ம ஆல்ரெடி ஃபேக்டர் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லை, ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி நீங்கள் 35-36 தான் வாங்க போகிறாங்கன்னு. அது டிடிவி இல்லாதது தான். டிடிவியும் ஓபிஎஸும் ஆல்ரெடி வெளியில் தான் இருக்காங்க. சரி, அந்த கணக்கில் தான் நான் சொன்னது. அது திமுகவுக்கு இழப்பாக இருக்கும் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? எது? விஜய் தனியாக போவது அல்லது ஓபிஎஸ் டிடிவியோட போகிறது? திமுக கிட்டத்தட்ட 40% மேலான வாக்கு விகிதம் வச்சிருக்காங்க. திமுக அணி வச்சிருக்காங்க. இப்போ அந்த 40% இன்னொரு 5% அவங்க எடுத்துட்டாங்கன்னா 35 குறைஞ்சிடும்ல. ஆனால் அதிமுக விஜய் எடுப்பார்ல? அது 3-4% தானே நான் சொன்ன கணக்கு. அதிகமாக அவர் திமுகலேருந்து தான் எடுக்க போறாரு. ஆனால் அந்த திமுக தானே அதிமுகவோட. இப்போ அதிமுகவுக்கும் டேமேஜ் ஆகும், திமுகவுக்கும் டேமேஜ் ஆகும். அதில் நான் மறுக்கவே இல்லை, 2 பேருக்குமே டேமேஜ் ஆகும். ஆனால் அதிக டேமேஜ் வந்து திமுகவுக்கு தான். ஆனால் பெரிய அளவுக்கான வாக்கு விகிதம் வச்சிருக்காங்களே. ஏன்னா எது? திமுகவுடைய அணி பெரிய அளவுக்கான வாக்கு விகிதம் வச்சிருக்காங்கல்ல. 40 தானே வச்சிருக்காங்க. 40 வச்சிருக்காங்க. இல்லை, கடந்த லோக்சபால 47 இல்லை. நீங்க இப்போ கோர் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 30% தான். ஓகே, அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் கூட சேர்றதுனால அது 40-45 ஆகுது. ரைட். இப்போ அது இப்போ இருக்கிற கணக்கில் 40% தான் அவங்களுக்கு வரப்போகுது. அந்த 40ல் இன்னொரு 5% விஜய் எடுத்துட்டாருன்னா அந்த 40ல் 4% காங்கிரஸோட ஓட்டு, 5% காங்கிரஸோட ஓட்டு வச்சுக்கோங்க. இப்போ விஜய் காங்கிரஸோட கூட்டணி போனால் அந்த 5% திமுக விட்டு போய்டும்ல. அப்போ திமுக 35 குறைஞ்சிருவாங்கல்ல. அது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பின்னடைவு தானே. க்ளோஸ் ஃபைட்டாக தான் இருக்கும். க்ளோஸ் ஃபைட், ஆமாம், க்ளோஸ் ஃபைட்டாக வந்துடும் உங்களுக்கு. அப்போ யாருக்குமே பெரும்பான்மை வருவது சந்தேகம். திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டாக வந்துடும். இது வரைக்கும் நீங்கள் அந்த க்ளோஸ் ஃபைட் பார்த்துருங்க. 2016 மாதிரி வந்துடும். ஒவ்வொரு % தான் வித்தியாசம்.
ஆனால் பெரும்பான்மை கூட திமுகவுக்கு அதிமுகவுக்கு வராமல் போகலாம்ல? வராமல் போகலாம், சான்ஸ் இருக்குது. அப்போது விஜயோட கூட்டணி ஒரு 15-20 சீட்டு வச்சுட்டு அவங்க கூட கிங் மேக்கர்ஸாக வரலாம். தனியாக போய் 20% மேலே அவங்க வாங்கிட்டாங்கன்னா அந்த சென்னரி இருக்கா? நீங்கள் அதிமுகவை விட திமுகவோட ஓட்டை தான் அதிகம் விஜய் தனியாக சென்றால் பிரிப்பார்னு சொல்றதன் மூலம் விஜய் அணி தனியாக சென்றால் அது யார் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக நீங்கள் சொன்ன மாதிரி கிங் மேக்கராக வரலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் வந்து இறங்கி அரசியலில் வரணும். இப்போ ஒரு மாதம் ஆள் அட்ரஸே காணும், அப்படி இருக்கக்கூடாது. அவர் பழையபடி இறங்கி அரசியலில் வந்தாருன்னா அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேர்தலுக்கு இன்னும் ஒரு 4 மாதங்கள் தான் இருக்குது. தேர்தல் பணிகள் ஆரம்பிக்க 2 மாதம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் தான் இருக்குது. தேர்தலுக்கு 6 மாதம் தான் இருக்குது. ஏப்ரல் அல்லது மேல தேர்தல். ஏப்ரலா மேயா தெரியாது. அதிகபட்சம் 5 மாதம், அதிகபட்சம் 5 மாதம். ஆனால் விஜயுடைய மாஸ் அப்பீல் ஒரு நடிகர்ங்கிற முறையில் இருக்கிற மிகப்பெரிய அப்பீல் அவர் அரசியலாக அதை கன்வெர்ட் பண்ணுறாரு அப்படின்னா தனியாக போய் கணிசமான அளவுக்கு நீங்கள் சொன்ன அளவுக்கான 15 சீட் இல்லாமையே ஒரு 30-40 சீட்டு ஜெயிக்கிற மாதிரி அவர் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் கூட பெரிய கூட்டணி அவர் போடணும். எப்படி? திமுக இருக்கிற மிச்சம் எல்லா கட்சியும் அவர் கூட சேர்த்துக்கணும். மிச்சம் எல்லா கட்சியும் சேர்த்து சொல்றீங்க? அதாவது கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, விடுதலை சிறுத்தை, அது சாத்தியமா எனக்கு தெரியாது. அது வந்து எல்லாருமே அவர் கூட சேர்த்து போக முடியுமா எனக்கு தெரியாது. காங்கிரஸே போவாங்கிறது சந்தேகம் தானே? காங்கிரஸ் போதே சந்தேகமாக தானே இருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ காங்கிரஸே சந்தேகமாக இருக்கிறப்போ கம்யூனிஸ்டோ விசிகேயோ போவாங்களா? டவுட்டு தான். வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் போகல அப்படின்னா மற்றவங்க போவாங்க. காங்கிரஸ் போனால் இவங்க யாராவது கூட போகிறதுக்கு வாய்ப்பு. காங்கிரஸ் போனால் விசிகாவோ வேற யாரோ போகலாம். இல்லாட்டி பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு ஃபேக்ஷன் கூட விஜய் பக்கத்தில் போகலாம். அப்போ ரொம்ப ஒரு கடுமையான ஒரு போட்டி நிறைந்த தேர்தலாக அடுத்த தேர்தல் வரும் சார், நிச்சயமாக வரும். இப்போ 1977 அப்படி தானே ஆச்சு உங்களுக்கு. 1977 கிட்டத்தட்ட அது வந்து 4 கார்னர் ஃபைட்டு தான், ரைட்? உங்களுக்கு 4 கட்சிங்க, அதிமுக, திமுக, அதுக்கப்புறம் காங்கிரஸ், அப்புறம் ஜனதா. ஒரு 4 கார்னர் ஃபைட்டாக தானே இருந்தது. அந்த மாதிரி 4 கார்னர் ஃபைட்டாக கொண்டு வரலாம். அந்த மாதிரி அது வந்து இப்போ இது வந்து 3 கார்னர் ஃபைட்டாக வரப்போகுது. நாம் தமிழர் இருக்காங்க, நாம் தமிழர் இருக்காங்க. பட் அவங்க அந்த 7 to 8% அவங்க ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆயிட்டாங்க. எப்படி சொல்றீங்க? இன்னும் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல? இப்போ நாங்கள் பண்ணின ஒரு சில இந்த டிப்ஸ்டிக் சர்வேஸ் எல்லாம் பார்க்குறப்போ அவங்க சேச்சுரேட் ஆன மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கும் வளர்ச்சி அடையறதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் ஆனால் அந்த 7-8 அவங்க கொஞ்சம் சேச்சுரேட் ஆன மாதிரி தான். அந்த 7-8 ஒரு கணிசமான வாக்கு வங்கி தானே? கணிசமான வாக்கு வங்கி. அதுவும் தேர்தலுடைய முடிவு. இப்போ விஜய் கூட அவங்க சேரலாம்ல, ஆனால் ஏன் சேர மாட்டாங்க அதான் தெரியல. விஜய் கூட அவங்க சேர்ந்தா ஒரு பெரிய மாபெரும் சக்தியாக வரலாம், ரைட்? அப்போ நீங்கள் சொல்ற மாதிரி 30-40 எம்எல்ஏ கூட அவங்க ஜெயிக்கலாம், ரைட்? அவங்க கூட அது கூட வேற சின்ன கட்சிகளும் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே. அது அவங்களுக்குள்ள முதல்லேருந்தே வந்து அவங்க சீமானோட கொஞ்சம் அவர் இன்செக்யூராக இருக்காரு. அவர் தேவையில்லாமல் விஜய் அட்டாக் பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம்கே விஜய் அட்டாக் பண்ணுறதில்ல பாருங்கள், பிஜேபி விஜய் அட்டாக் பண்ணுறதில்ல. சீமானும் டிஎம்கேயும் விஜயை வந்து நல்லா அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இது விஜயோட பாதிப்பு வந்து திமுக மேலேயும் சீமான் மேலேயும் அதிகமாக இருக்குது. ஓகே, ஏடிஎம்கே பிஜேபி மேலே அவரோட பாதிப்பு அந்த அளவு இல்லாட்டாலும் இவங்க மேலே பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கிறது தான் அது உணர்த்துது. இல்லாட்டி அவர் ரியாக்டே பண்ண வேண்டாமே. இப்போ சீமான் வந்து அந்த 7-8 வந்து 12-13 ஆக்கணும்னா அவர் விஜய் திட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மாட்டு ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கலாம், ஒரு ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ். ஆனால் ஏன் அவர் வந்து விஜய் வந்து தாக்குறாரு? அந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டியது இருக்கு. ஆனால் தாக்குறாருன்னா அவர் எந்த விதத்தையும் தன்னுடைய ஓட்டு வங்கியை பிரிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் தானே. அதுக்கு நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. இல்லை, விஜய் இக்னோர் பண்ண முடியுமா? சரி, இப்போ சீமானுக்கு வந்து பிரதான எதிரி யார்? திமுகவும் அதிமுகவும் தான், திராவிட அரசியல் தான். அப்போ அவர் விஜய் இக்னோர் பண்ணிட்டு அவங்க 2 பேரை மட்டுமே அட்டாக் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஏன் அவர் அதை பண்ண மாட்டார்? விஜய் வளர்ந்துட்டு இருக்காருங்கிறது உண்மைதானே. அவர் வளர்ந்துட்டு இருக்காரு. ஆனாலும் நீங்கள் அவரை வந்து நீங்கள் வந்து பேனிக்கை காட்டுறீங்க. நீங்கள் பேனிக்கை காட்டக்கூடாது அரசியலில், சரியா? நீங்கள் அரசியலில் வந்து நீங்கள் வந்து கூலாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் பேனிக்கை நீங்கள் காட்டக்கூடாது. நீங்கள் காட்டுறீங்க. அதில் தான் வந்து சந்தேகம் இருக்குது. விஜய் வந்து சீமானியோ திமுகையோ அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்துகிறாரோ அவர் சொல்லி. ஆனால் திமுகவுடைய தலைமை, திமுகவுடைய ஒரு கட்டமைப்பு அது விஜய் கண்டு பெருசாக அதிர்ந்து போன மாதிரி தெரியும். அவங்களுடைய ஐடி ஆர்மிக்கு வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஐடி ஆர்மிக்கு அந்த ஒரு அதிர்ச்சி இருக்குது. இல்லை, அது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய. ஆனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஸ்டாலின் சொன்னார் இல்லை, நம்மளை வீழ்த்துவதற்கு பழைய எதிரிகளையும் புதிய எதிரிகளையும் சேர்த்து வீழ்த்தணும்னு சொன்னார். சேர்ந்து வீழ்த்தணும்னு சொன்னார். ஸோ இப்போ அவர் எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசனை ஒரு தடவை கூட அவர் எதிரின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. மக்கள் நீதி மையம் வந்து 2021 வரும்போது
ஸோ அந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் விஜய் கமல்ஹாசன் அல்ல. விஜய் அதை விட ஒரு பெரிய அளவுக்கான இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய நடிகர், மிகப்பெரிய மார்க்கெட் வச்சிருக்கிற நடிகரா அவர் அரசியலுக்கு வந்ததுனால அதிக அளவு ஃபாலோவிங் இருக்குது. அதை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண முடியாதுல்ல. இருக்கு. அதை நீங்கள் ஓட் பேங்க் ப்ரூவ் பண்ணி தான் காமிக்கணும். உங்களுக்கு கூட்டம் வருது, அதை மறுக்கலை. பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது, அதையும் மறுக்கலை. நீங்கள் எலெக்ஷனில் நின்று அதை ஓட்டாக மாற்றணும். கமல்ஹாசனுக்கும் அவருக்கு ஈக்குவலாக ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இவருக்கு 20 to 40 எப்படி ஃபேன் ஃபாலோவிங் இருக்கோ, கமல்ஹாசனுக்கு 40 to 60 ஏஜ் குரூப்பில் அந்தளவு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. ஆனால் ஓட்டாக மாறல. அவரால் 4% தானே அவரால் வந்து எடுக்க முடிஞ்சது. ஆனால் விஜய் இன்னும் அக்ரெசிவாக இருக்கார்ல. விஜய் வந்து கமல்ஹாசன் இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் கூட அவர் வந்து இறங்கி நிறைய இடத்துல கேம்பெயின் எல்லாம் பண்ணியிருந்தார். இன்னும் விஜய் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல, 2-3 இடத்துல தான் பண்ணியிருக்காரு. விஜய் இன்னும் அக்ரெசிவாக இருக்கணும். கமல்ஹாசனை ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக மக்கள் பார்த்தாங்களா? எஜுகேட்டட் ஃபோக்ஸ் பார்த்தாங்க. ஆனால் விஜயை பார்க்குறாங்கல்ல. விஜய் வந்து மாசஸ் பார்க்குறாங்க. வித்தியாசம் இருக்கு. அதாவது கமல்ஹாசனுக்கு வந்து அந்த மாஸ் சப்போர்ட் கிடைக்கல. அவரால் அந்த எஜுகேட்டட் ஃபோக்ஸ் கிட்ட, மிடில் கிளாஸ் கிட்ட மட்டும்தான் அந்த ஒரு சப்போர்ட் அவருக்கு கிடைச்சது. அவருக்கு வந்து போலிங் டேட்டா பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். ரூரல் தமிழ்நாட்டில் அவரால் வந்து பெருசாக வரல. ஆனால் அர்பன் தமிழ்நாட்டில் அவரால் ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்த முடிஞ்சது. குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இந்த மாதிரி அர்பன் சீட்ஸில் கமல்ஹாசனால ஒரு அவங்க கட்சியான நிறைய தாக்கம் இருந்தது. ரூரலில் இல்லை. ஆனால் விஜய் ரிவர்ஸ். விஜய்க்கு வந்து ரூரல் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, ஒரு மாஸ் சப்போர்ட் இருக்குது. அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக, ஒரு மாற்று சக்தியாக. அதனால நான் விஜய் நான் 4% நான் அசஸ் பண்ணல. விஜய் நான் 10-12% தான் அசஸ் பண்ணுறேன். ஆனால் கமல்ஹாசன் 4%. இன்னைக்கு ஒன்றுமே இல்லை கமல்ஹாசன். தட்ஸ் a different story. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து விஜயை வந்து நான் 4% அசஸ் பண்ணல. 8-12 ஒரு 10-12% அசஸ் பண்ணுறேன். விஜய் வரணும். நீங்கள் சொன்னீங்க அதிமுக விஜய் அட்டாக் பண்ணுறதில்ல, பிஜேபி அட்டாக் பண்ணுறதில்ல அப்படின்னு. முக்கியமாக விஜய் அணிக்கு வரணும் அப்படின்னு அவங்க 2 பேருமே எதிர்பார்க்குறாங்க. அதனால மென்மையாக இருக்காங்க. ஆமாம் இருக்காங்க சார். அவங்களுக்கு தெரியும்ல, அவங்களுக்கு டிடிவி தினகரன் கூட இல்லை. ரைட். இப்போ நம்ம பேசுகிற டேட்டா அவங்ககிட்டையும் இருக்கும். அதாவது இன்னைக்கு டிஎம்கேக்கு ஒரு 4% எட்ஜ் இருக்குன்னு நான் சொல்கிறேன் இல்லை, அந்த டேட்டா அவங்களுக்கும் விஷயம் தெரியும். ஸோ அதை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு விஜய் வந்து தான் ஆகணும். ஸோ அதனால அவங்க வந்து முனைப்புடன் இருக்காங்க. தனியாக போகிறாரு விஜய். அதிமுக பாஜக அணி போகுது. விஜயோட டிடிவி ஓபிஎஸ் மட்டும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணசாமி ஏற்கனவே போகக்கூடிய மனநிலையில் இருக்காரு. ஜான் பாண்டியன் கூட போகலாம். இதெல்லாம் இருந்தால் கூட இவங்க எல்லாம் ஓட்டு பிரிஞ்சதுன்னா திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளாக 3-4% அதிகம் பெற்று வெற்றி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தானே. விஜய் வந்து 15%க்கு மேலே வளர்ந்துட்டாருன்னா அது வந்து திமுகவுக்கு டெட்ரிமெண்டல் ஆகிடும். விஜய் வந்து 5% கீழே போயிட்டாருன்னா அது அதிமுகவுக்கு டெட்ரிமெண்டல் ஆகிடும். ரைட். இப்போ விஜய் நடுவில் இருக்காரு, 2 பேருமே பாதிச்சுக்கிட்டு. அவர் 15% தாண்டிட்டாருன்னா திமுகவுக்கு டெட்ரிமெண்டல் ஆகிடும். அப்போ வந்து அதிமுக வெல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்குது 3 கார்னர் ஃபைட்ஸில். 4 கார்னர் நீங்கள் நாம் தமிழர் கட்சியும் சேர்த்துட்டீங்கன்னா ஒரு 4 கார்னர் ஃபைட்ஸில் இப்போ விஜய் வந்து 15% மேலே எழுதிட்டாருன்னா நாங்கள் பண்ண அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேயோட கோர் ஓட்டர்ஸோ இல்லாட்டி பிஜேபியோட கோர் ஓட்டர்ஸோ அவங்க வந்து விஜய்க்கு வந்து இந்த கூட்டணி இருக்கும்போது விஜய்க்கு வாக்களிக்க மாட்டாங்க. சரி, இந்த கூட்டணி இல்லாத பட்சத்தில் ஏடிஎம்கேயோ பிஜேபியோ நிற்காத பட்சத்தில் வேணுமாலும் அவங்க வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களுடைய கோர் ஓட்டர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து வாக்களிக்க போதில்லை. அதே மாதிரி திமுகவோட கோர் ஓட்டர்ஸும் விஜய்க்கு வாக்களிக்க போதில்லை. ஆனால் திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா அவங்களுக்கு வந்து 47-45% ஓட் பேங்க்ஸில் அந்த ஒரு 15% அவங்களுக்கு கோர் ஓட்டர், ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ். அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸை தான் விஜய் வந்து எடுக்கிறார். ஸோ இப்போ ஏடிஎம்கேக்கு இன்னைக்கு ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் சப்போர்ட்டே இல்லை. அந்த இப்போ நான் 35% சொன்னேன்ல, அதில் 22% ஏடிஎம்கேயோட கோர் ஓட்டர்ஸ். அவங்க போன எலெக்ஷனில் ஏடிஎம்கே விட்டு போகலை. போன எலெக்ஷன்லேயும் போகாதவங்க என்றைக்குமே போவதில்லை. அதே மாதிரி பிஜேபிக்கும் அந்த ஒரு 11% வந்து அது ஒரு இந்துத்துவா, அதுக்கப்புறம் அந்த எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் ஓட்ஸ், அதுவும் அவங்கள விட்டு போவதில்லை விஜய்க்காக. ஸோ அவங்களுக்கு அந்த 34-35 அஷ்யூர்ட். ரைட். அதே மாதிரி டிஎம்கேக்கும் கிட்டத்தட்ட 34-35 அஷ்யூர்ட். ரைட். ஆனால் விஜய் வந்து எவ்வளோ எடுக்க போகிறாரு அதுதான் வந்து கொஸ்டின் மார்க். இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிப்பிட்ட திரு சுபாஷ் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கைலாசாவின் கந்தசஷ்டி மகோத்சவம். பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். 6 நாட்கள் தினந்தோறும் நடைபெறும் தொடர் நேரலை சத்சங்கத்தில் இணையுங்கள்.